எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த கேகே கிரியேஷன் கிராஃப்ட்ல என்ன பண்ணலாம்னா சப்பாத்தி கட்டை இருக்கு பாருங்க. இதுல வந்து ஒரு 2 இது உடஞ்சிச்சு, அதனால ஒண்ணுதான் இருக்குதுன்னு ஆடிட்டே இருக்கணும். இதை யூஸ் பண்றது இல்ல, வேஸ்டா இருக்க சப்பாத்தி கட்டையில நம்ம ஒரு முக்காலி செய்யலாம். சரிங்களா? முக்காலி எப்படி செய்யறதுன்னு இப்ப சொல்றேன், தேவையானது சொல்றேன். இந்த மாதிரி வேஸ்ட்ல உங்க வீட்டில் இருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கடையில வாங்கிக்கோங்க. தட்டு மாதிரி கிடைக்கும். வந்து இல்லைனாலும் அந்த கேக்கு வந்து பாருங்க, ரவுண்டு கேக்கு அந்த மாதிரி ஒரு 3 அட்டை ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஷேப். அதுக்கு இது வந்து அந்த இதில் வரும்ல ஸ்டாண்டு, பிளாஸ்டிக் ஸ்டாண்டு வரும் பாருங்க, அதோட கால் தான் இது. அப்புறமா ஒரு சில்வர் பேப்பரு, இதை ஒட்டுறதுக்கான எம்சில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாமா? வீட்டுக்கு ரொம்ப அப்போல்லாம் முக்கியமாக இருக்கணும்னு வாங்க. வீட்டில் யாருக்கிட்டேயும் இதெல்லாம் போய் கேட்கக்கூடாது, நம்மக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து வீட்டில் ரொம்ப தேவையான பொருள், அதனால் நம்ம வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமானது. இப்போ நான் அந்த சப்பாத்தி கட்டையை போட்டு ரவுண்டு போட்டு கட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே 1 இன்ச்சு அதிகமாகவே போட்டு ரவுண்டு போட்டுக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். எம்சில் எடுத்துருக்கேன். எம்சில் எடுத்து நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணனா தான் இங்கே வச்சு ஒட்ட முடியும். அதுக்குள்ளே இந்த பைப் இருக்குது பாருங்கள், கருப்பு கலர் பைப்பு. அந்த பைப் சொன்னேன் பாருங்கள், அதை வந்து ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி சில்வர் பேப்பரில் 3 கலர் ஒட்டியிருக்கேன். இன்னும் இதுக்கு ஒட்டலை, பேப்பர் மட்டும் கட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கேன், இன்னும் ஒட்டலை. நம்ம அதுக்குள்ளே இந்த இது வந்து ஒரு ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம அப்படியே வச்சு ஒட்டிடலாம். இது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும், அதனால் நீங்கள் நல்லா தாராளமாக இது ஒன்றியே போதும். இதை வச்சே நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கலாம். வீட்டில் கூட எதனா இருக்குது, பாத்திரம் ஏதோ இதுவாக இருக்குது, ஹோல்ஸ் ஏதோ இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குன்னா கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதில் ஒட்டிட்டிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும், டைட்டாகவும் இருக்கும். டேப்லாம் தண்ணி லீக் ஆகிட்டே இருக்குதுன்றோம்ல, அதை செய்யறதுக்கும் வரமாட்டாங்க, அது சொல்கிறதுக்கும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, யாரும் வந்து சொல்லவும் மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நம்மளே லேடிஸே இதை ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி அதில் போட்டு டேப்புக்கெலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஒழுகுதில்ல, ஜாயிண்ட் எல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம இதை மூடிக்கலாம். நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எம்சியில் வந்து திரட்டி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து இந்த இதுவை வந்து அழுத்தி இதில் விடுவோம், அதை பிடிச்சிக்கும். அப்படியே அழுத்தி விட்டுட்டிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும். இங்கே அதே மாதிரி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிடணும். இது கொஞ்ச நேரம் காயணும். இப்போ இது மீதி இருக்கு பாருங்க, அதே மாதிரி இதையும் நல்லா இது பாருங்க உருட்டிட்டு இந்த பாருங்க, இது மேலே இன்னொரு லைனு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்போ தான் வந்து பிடிக்கும் கொஞ்சம், அதுக்காக கொஞ்சம் நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஒன்று இருந்தாலே போதும். இதில் என்ன நம்ம நிறைய யூஸ் பண்ண போகிறது இல்லை இல்லவா, வெயிட் ரொம்ப கொடுக்க போகிறது இல்லை. அதனால் இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணி ப்ரெஸ் பண்ணாலே போதும், நல்லா பிடிச்சிக்கும். இதெல்லாம் மீஷோவில் நிறைய ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய ரேட்டு. முக்காலி அந்த டிசைன் இது பண்ணி வெறும் மரம் தான், அதில் அந்த ஜரிகை பேப்பர் ஒட்டி விடுறாங்க. அதுக்கு எவ்வளோ இது வாங்குறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே சிம்பிளாக செஞ்சு வச்சுக்கலாம், நல்லாவும் இருக்கும். அதுக்காக சின்ன ஒரு ஐடியா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பண்ணியிருக்கோன்னா அது ஒரு சந்தோஷம் தானே. இப்போ நான் இந்த சைஸே இந்த பேப்பர் எடுத்திருக்கேன், இதை கட் பண்ணி இதில் ஒட்டிடுறேன். இந்த பாருங்க, இதை ஒட்டியாச்சு. இந்த பக்கமும் 3 கால் வச்சுட்டு கீழே வந்து சில்வர் பேப்பர் ஒட்டிட்டேன். இப்போ மேலேயும் அதே மாதிரி நம்ம சில்வர் பேப்பர் இதில் ஒட்டலாம்.
சரிங்களா? இது ஒட்டுறதுக்கான இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து கம்மை நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். சரிங்களா? இதில் நான் கம் அப்ளை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கம் போட்டு அப்ளை பண்ணிவிட்டேன். இந்த பேப்பரை கசங்காத அப்படியே வச்சு இதில் ஒட்டணும். கரெக்டாக சைடு பார்த்து ஒட்டணும். சரிங்களா? ஒட்டினா அப்படியே பிடிச்சிக்கும். நம்ம சைடு பார்க்காத ஒட்டிட்டோன்னா ஒரு பக்கம் நிறைய இருக்கும், ஒரு பக்கம் கம்மியாக தெரியும். அதுக்காக தான் சொன்னேன். இதை பார்த்துட்டு பண்ணலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இதை ஒட்டியாச்சு. இந்த மாதிரி நல்லா ஒட்டி நல்லா காஞ்சிதுன்னா போதும். சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்கும். வீட்டில் நமக்கு தேவையான பொருள் தான் இந்த முக்காலி. வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. முக்காலிக்கு நம்ம வீட்டில் நலங்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு இந்த முக்காலி ரொம்ப தேவை. வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு நலங்கு வைக்கிறதுக்கு தேவையான முக்காலி நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி முக்காலியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? இன்னைக்கான பொன்மொழி என்னன்னு பார்க்கலாங்களா? இன்னைக்கான பொன்மொழி என்னன்னா, வாழ்வது ஒரே முறை, அதை உனக்காக வாழு. திரும்பவும் சொல்கிறேன், வாழ்வது ஒரு முறை, அதை உனக்காக வாழு. இந்த பொன்மொழி எனக்கு பிடிச்சிருந்தது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.